நெல்லிக்காய் பயன்படுற மாதிரி இன்னொரு பொருள் வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலையை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா உலர்த்தி பொடி பண்ணி வச்சுட்டு அதை ஒரு 6000 தேக்கரண்டி எடுத்துக்கலாம். இரும்பு சத்து அதிகமாக உள்ள இன்னொரு பொருள் வந்து எள்ளு துவையல் எடுத்துக்கலாம். எள்ளு வந்து நம்ம உணவுகளில் சட்னியாவோ ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து எள்ளை வந்து உணவில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கரிசலாங்கண்ணி, எள்ளு இந்த மாதிரி விஷயங்களை அப்பப்போ எடுத்துக்கொள்ளணும். பழங்களில் மாதுளப்பழம், பப்பாளி பழம் இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். இது எல்லாமே நரை வருவதை, இளநரை வருவதை உணவு சார்ந்து தடுக்கக்கூடிய விஷயம். அப்படி வந்துருச்சு, முதல் விஷயம் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு அங்கங்கே ஒரு இடத்துல இருக்குன்னா அதை பற்றி பதட்டப்பட வேண்டாம். எனக்கு வந்து 4 முடி நரைச்சிருச்சு, 4 முடி இளநறையாக இருக்குது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஆங்ஸைட்டி ஆகிறது வந்து ரொம்ப தவறு. அது வந்து இயல்பாகவே அந்த முடி போனதுக்கப்புறம் புதுசாக வர முடியல நார்மலாக வந்துடும். அதனால் பதட்டம் முதல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஒரு பக்கம் பூரா கொத்தாக வந்து நிறம் மாறிட்டு வருதுன்னா நம்ம சரியான மருத்துவம் செய்து கொள்ளணும். அதில் ரொம்ப எளிய ஒரு விஷயம் வந்து திரிபலா அப்படின்னு சொல்லக்கூடிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். அதுலேயும் இந்த பெரிய நெல்லிக்காய் தான், அதை ஒட்டிய குடும்பம் தான் மூணுமே. அந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் மூன்றினுடைய விதையை நீக்கிட்டு அந்த மூணையும் நல்லா காஞ்சதாக வாங்கிட்டு விதையை நீக்கிட்டு அதை பொடி செய்து வைத்துக்கொண்டு அதுக்கு பேர் திரிபலா சூரணம் அப்படிம்பாங்க. அந்த திரிபலா சூரணம் வந்து 1/2 தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளலாம். இது பொதுவாக நல்லா மலம் கழிகிறதுக்காக பயன்படுத்துறது. நிறைய கற்ப மருந்தாகவும் உடலுக்கு வலுப்படுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அந்த திரிபலா வந்து இன்றைக்கு திரிபலா கற்பமாக செய்கிறாங்க. அந்த திரிபலா பொடியை நல்லா வேங்கப்பட்ட சாறில் வச்சு எடுக்கிறது, கருங்காலிப்பட்ட சாறில் வச்சு எடுக்கும் பொழுது அது வந்து திரிபலா கற்பமாக மாறும். அந்த பொருள் வந்து முடி உதிர்தலையும் கட்டுப்படுத்தும், இளநரை வர்றதையும் கட்டுப்படுத்தும். ஏன்னா இது எல்லாத்துலேயுமே நல்ல அந்த முடி நரை உருவாகிற தன்மையை மாற்றக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடேஷன் தன்மையும் நிறைய இருக்குது. பிக்மெண்ட்ஸ் வர்றதுக்கு ஈரலில் இருந்து கொண்டு வருவதற்கான ஆற்றலும் அந்த திரிபலா கற்பத்தில் இருக்குது. அதை வந்து நம்ம தொடர்ந்து மருத்துவமனைகளில் வாங்கிக்கலாம், இல்லைனா நாட்டு மருந்து கடையில் வாங்கி நம்மளே பண்ணிக்கொள்ளலாம். அதை எடுத்துக்கொள்ளலாம். கரிசலாங்கண்ணி பொடியை வந்து ஒரு 1/2 தேக்கரண்டி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர இந்த நரை பகுதிக்கு நம்ம போடுற அந்த எண்ணெய்கள் வந்து அப்போ அந்த குறிப்பாக கரிசலாங்கண்ணி, மடக்கு தைலம் இதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துலையும் அந்த கரிசாலை சாறினுடைய கருமை நிறத்தினால அது வந்து இளநரையும் வெளியே பார்க்கறதுக்கு வெளுப்பாக தெரியாது. அந்த எண்ணெய் பயன்படுத்த உள்ளிருந்து வரக்கூடிய அந்த புதிய முடியும் வந்து நல்ல கருமை நிறமான ஒரு முடியாக வருவதற்கு வாய்ப்பு நிறைய அதிகம். அதனால் ஆரம்பத்திலேயே இதனுடைய முதல் நிலைகள்லேயே நம்ம வந்து அதை கவனமாக வச்சு உணவியலும் வாழ்வியல்லையும் நம்மளுடைய கவனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இளநரை பெரிய பிரச்சனையாக மாறாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய நரைச்சிருச்சு, 45 வயது 50 வயது நரைச்சிருச்சு அப்படின்னா அவசியப்பட்டால் நம்ம வந்து முடிந்த வரைக்கும் நம்ம வந்து டை பண்ணுறதை வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கடி பண்ணுறதை வந்து தவிர்க்கலாம். அப்படி அவசியப்பட்டால் ஒரே ஒரு நிறுவனத்திலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுடைய மருத்துவர் சொல்லக்கூடிய இதிலிருந்து அதை பயன்படுத்தி கொள்வது ஓகே. வயோதிகமாக வந்து